அனைவருக்கும் வணக்கம். தமிழ் எழுத்து உலகில் தனிமுத்திரை பதித்த சுஜாதா என்ற ரங்கராஜன் பிறந்த தினம் இன்று மே 3ஆம் தேதி. சென்னை திருவல்லிக்கேணியில் 1935ஆம் ஆண்டு பிறக்கிறார். இவருடைய இயற்பெயர் ரங்கராஜன். ஸ்ரீரங்கத்தில் தாத்தா பாட்டியிடம் வளர்ந்தார். ஸ்ரீரங்கம் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்த பிறகு திருச்சி புனித ஜோசப் கல்லூரியில் இயற்பியலில் பட்டம் பெறுகிறார். ஏன்னா ஸ்ரீரங்கத்துக்கும் திருச்சிக்கும் பக்கம் தானே, ஒரு 1 hour ட்ராவல். குரோம்பேட்டை MITயில் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் மின்னணுவியல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறார். விமான போக்குவரத்து துறையில் 14 ஆண்டுகள் பணியாற்றினார். டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். பெங்களூரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் ரேடார் ஆய்வு பிரிவு உட்பட பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றினார். அதன் பொது மேலாளராக உயர்ந்தார். இவரது முதல் கதை 1953இல் சிவாஜி என்ற பத்திரிகையில் வெளிவந்தது. 1962இல் இடது ஓரத்தில் என்ற சிறுகதை குமுதம் இதழில் ரங்கராஜன் என்ற பெயரில் வெளிவந்தது. குமுதம் ராக்கி ரங்கராஜனுடன் பெயர் குழப்பத்தை தவிர்க்க தன் மனைவி சுஜாதாவின் பெயரில் எழுதினார். கனையாளி இதழில் அவரோட பொண்டாட்டி பேர் ஸ்ரீ சுஜாதாவா. கனையாளி இதழில் கடைசி பக்கங்கள் என்ற தொடரை ஸ்ரீரங்கம் SR என்ற பெயரில் எழுதினார். இலக்கியம் நாட்டார் வழக்காறு, தமிழ் செவ்விலக்கியம், துப்பறியும் கதைகள், அறிவியல் கதைகள், சிறுகதை, புதினம், குறும்புதினம், நாடகம், திரைப்படம், கணிப்பொறியியல், இசை, இலக்கியம் நாட்டார் வழக்காறு, தமிழ் செவ்விலக்கியம், துப்பறியும் கதைகள், அறிவியல் கதைகள், சிறுகதை, புதினம், குறும்புதினம், நாடகம், திரைப்படம், கணிப்பொறியியல், இசை என பல துறைகளிலும் முத்திரை பதித்தார். காயத்ரி, கரையெல்லாம் செண்பகப்பூ, பிரியா உள்ளிட்டவரது பல நாவல்களை தழுவி திரைப்படங்கள் வெளிவந்திருக்கிறது. அறிவியல் தொழில்நுட்ப தமிழுக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தமிழுக்கு இவரது பங்களிப்பு முக்கியமானது. ஜூனியர் விகடனில் ஏன் எதற்கு எப்படி என்ற பெயரில் வெளிவந்த இவரது கேள்வி பதில் பகுதி மிகவும் பிரசித்தி பெற்றது. வாசகர்களின் சிக்கலான அறிவியல் கேள்விகளுக்கு நகைச்சுவையுடன் எளிமையாக பதில் கூறுவார். மூளையின் செயல்பாடு குறித்து இவர் எழுதிய தலைமைச் செயலகம் என்ற புத்தகம் மிகச்சிறந்த அறிவியல் நூல். பாட்டியுடன் ஸ்ரீரங்கத்தில் கழித்த இளமைக்கால நினைவுகளை ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்ற தலைப்பில் சுவாரஸ்யமாக பதிவு செய்திருக்கிறார். கற்றதும் பெற்றதும்